2022 சிவசேனா கட்சி இரண்டா உடைக்கப்பட்டதை அடுத்து ஏக்நாத் ஷிந்தே தலைமையில ஒரு அணியும் உத்தவ் தாக்கரே தலைமையில ஒரு அணியும் உருவாச்சு. இதை அடுத்து பாலா சாஹேப் தாக்கரே நிறுவின சிவசேனாங்கிற கட்சி பேருக்கும் அந்த கட்சியோட லட்சணையான அம்பு வில் சின்னத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உரிமை கோரினாரு ஏக்நாத் ஷிந்தே. 2019 மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் சிவசேனா 55 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் 55 எம்எல்ஏக்கள்ல 40 பேரும் 18 எம்பிக்கள்ல 13 பேரும் ஏக்நாத் ஷிந்தேக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இதனால 2022 பாஜகவோட ஆதரவோட மகாராஷ்டிரா ஆட்சியை கைப்பற்றினாரு ஏக்நாத் ஷிந்தே. அது மட்டும் இல்லாம ஏக்நாத் ஷிந்தே வசம் சிவசேனா கட்சியோட பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் இருந்ததுனால கட்சி பேரையும் லட்சணையும் அவருக்கே ஒதுக்கிச்சு தேர்தல் ஆணையம். அப்போ உத்தவ் தாக்கரே வசம் 15 எம்எல்ஏக்களும் 6 எம்பிக்களும் மட்டும்தான் இருந்தாங்க. இதனாலேயே கட்சி பேரையும் சின்னத்தையும் இழக்கிற சூழல் உத்தவ் தாக்கரேக்கு ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில கட்சி உடைஞ்சதுக்கு அப்புறம் ஏக்நாத் ஷிந்தே அணியும் உத்தவ் தாக்கரே அணியும் சந்திச்ச முதல் தேர்தல் இந்த மக்களவை தேர்தல் தான். கட்சி சின்னம் ஏக்நாத் ஷிந்தே பக்கம் இருந்ததுனால பெரிய அளவுல மக்கள் மத்தியில எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. ஆனா உத்தவ் தாக்கரேக்கு தன்னோட புது சின்னத்தை மக்கள் மத்தியில பதிய வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இருப்பினும் சுமார் 16.72% வாக்குகளை வாங்கி இருக்கு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அணி. 9 மக்களவை தொகுதிகளை கைப்பற்றின அவங்க வாங்கி இருக்க மொத்த வாக்குகளோட எண்ணிக்கை 95,22,797. அதே சமயம் இந்த தேர்தல்ல 7 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி 12.95% வாக்குகளை வாங்கி இருக்காங்க ஏக்நாத் ஷிந்தே தலைமையிலான சிவசேனா அணி. மொத்தத்துல இவங்க வாங்கின வாக்குகளோட எண்ணிக்கை 73,76,674. இந்த நிலையில தான் இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கு. தேர்தல் ஆணைய விதிமுறைகள் படி ஒரு கட்சி இரண்டா உடையிற பட்சத்துல கட்சியோட செயற்குழு உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவு தராங்களோ அவங்களுக்கு தான் கட்சியோட பேரும் சின்னமும் சொந்தம். ஆனா 2022 சிவசேனா கட்சி இரண்டா உடைஞ்சப்போ அதிக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் கட்சி பேரையும் சின்னத்தையும் ஒதுக்கிச்சு தேர்தல் ஆணையம். அப்படிதான் ஏக்நாத் ஷிந்தே அணிக்கு கட்சி பெயர் சின்னம் சொந்தமாச்சு. இந்த நிலையில தான் இப்ப நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல்ல 9 மக்களவை உறுப்பினர்கள் 3 மாநிலங்களவை உறுப்பினர்கள்னு அதிக எம்பிக்கள் உத்தவ் தாக்கரே அணிக்கு கிடைச்சிருக்காங்க. ஏக்நாத் ஷிந்தே அணிக்கு 7 மக்களவை உறுப்பினர்கள் மட்டும் தான் இருக்காங்க. சோ கடந்த 2022 தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தை கையாண்ட முறைப்படி பார்த்தா இந்த தேர்தல்ல அதிக எம்பிக்கள் ஆதரவு உத்தவ் தாக்கரே பக்கம் தான் இருக்கு. இன்னும் சில மாதங்கள்ல அதாவது அக்டோபர்ல மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. அதனால உத்தவ் தாக்கரே தன்னோட கட்சி பெயர் மற்றும் சின்னத்துக்காக தேர்தல் ஆணையத்தை அப்ரோச் பண்ணுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்துல அதிகரிச்சிருக்கு.